Hello friends, welcome back to How to Videos. So நீங்க ஒரு 10000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படினா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டிசம்பர் 6 ஆம் தேதி Amazonல பாத்தீங்கன்னா Redmi 13C மொபைல் பாத்தீங்கன்னா புதுசா லான்ச் ஆக போகுது. இந்த மொபைல் நமக்கு பாத்தீங்கன்னா 10000 குள்ள இருக்கும். இது ஒரு 4G மொபைல் தான். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா Redmi 13C எப்படி இருக்கு, சோ என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க, இதோட பிரைஸ் எவ்வளவு, நம்ம வாங்கலாமா, சோ எல்லாமே இதுல பார்க்கலாம். சோ गाइस வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். Redmi 12C இருக்கு. சோ அந்த மொபைல் நம்ம சேனல்ல அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். சோ அத நீங்க பார்க்கல அப்படினு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த மொபைல் நமக்கு பார்த்தா 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்ம கிட்டத்தட்ட 6700 அந்த பிரைஸ் ரேஞ்ச் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. Redmi 13C நமக்கு ஆல்ரெடி பார்த்தா குளோபலா ரிலீஸ் ஆயிருச்சு. நமக்கு இந்த டிசம்பர் 6 ஆம் தேதி நமக்கு இந்தியால ரிலீஸ் பண்ண போறாங்க Amazonல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க சொல்லி பார்க்கலாம். ஓகே, the first one டிசைன் பார்க்கலாம். டிசைன் பொறுத்தவரைக்கும் இந்த மொபைல் நமக்கு ரெண்டு கலர்ல வர போகுது. ஒன்னு நமக்கு பார்த்தா ஸ்டார் டஸ்ட் பிளாக், அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்டைன் கிரீன் அப்படின்னு ரெண்டு கலர் வெளியிருந்து வருது. ஸோ கிரீன் கலர் நமக்கு பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. ஓகே, இது நமக்கு பார்த்தா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருப்பாங்க இந்த பிரைஸ் ரேஞ்சில். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நம்ம 6.7 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தா கார்னிங் கோரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ IPS LCD டிஸ்பிளே தான். ஸோ நம்ம டிஸ்பிளே ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஒரு டீசெண்டான டிஸ்பிளேவாக கண்டிப்பாக இருக்கும். டிஸ்பிளே நமக்கு இண்டோர்ல யூஸ் பண்றதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் அவுட்டோர்ல பார்த்தா கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ மேலே நமக்கு பார்த்தா ஹெட்ஃபோன் ஜாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஐஆர் பிளாஸ்டர் சென்சார் கிடையாது. ஸோ ரைட் சைடில் நமக்கு பார்த்தா வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் இருக்கு. அது கீழே நமக்கு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்ல நமக்கு பார்த்தா சிம் ட்ரே இருக்கு. ஸோ உங்களால் பார்த்தா ரெண்டு சிம் போட்டுக்க முடியும், மெமரி கார்டு போட்டுக்க முடியும். கீழே நமக்கு பார்த்தா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் USB Type-C சார்ஜிங் போட்டு இருந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் சின்ன ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஐஆர் பிளாஸ்டர் கிடையாது. ஸோ ரெட்மி மொபைல் எல்லாத்துலேயும் நமக்கு இந்த ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 13C உங்களுக்கு பார்த்தா ஐஆர் பிளாஸ்டர் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா குளோபல் வெர்ஷனில் MediaTek Helio G85 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வரும்போது இந்த ப்ராசஸர் இருக்காது. பட் இந்தியாவுக்கு வேண்டிய நாங்கள் பார்த்தா புது ப்ராசஸர் ஆட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு MediaTek Helio G99 SoC பார்த்தா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தா G99 SoC இருக்கும். ஓகே, இந்த மொபைல் நமக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிப் கூட கிடையாது, ஒரு மிட் ரேஞ்சான ஃபோன் கூட இருக்காது. உங்களுக்கு பார்த்தா டீசெண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கால்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அப்பப்போ பார்த்தா வாட்ஸ்அப் மெசேஜ் செக் பண்ணுறீங்க, அந்த மாதிரி யூசேஜுக்கு பார்த்தா கண்டிப்பாக இந்த மொபைல் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணும்போது பார்த்தா கண்டிப்பாக லேகினஸ் இருக்க தான் செய்யும். இது பார்த்தீங்கன்னா அண்டர் 10,000 வரப்போகிற மொபைல். இது நீங்கள் லைட் யூசேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்டராகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் OS. OS பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு Android 14 ரிலீஸ் ஆயிடுச்சுல, ஏன் நமக்கு இன்னும் Android 13 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நமக்கு Android 14 ஒரு அடுத்த ஒரு இப்போ நமக்கு Android 14 இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்த 6 மாதம் ரிலீஸ் ஆகிற ஃபோனு கூட நமக்கு பார்த்தீங்கன்னா Android 13 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஏதாவது மெயின் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா Android 14 போகும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வரப்போகிற எல்லா டிவைஸும் நமக்கு பார்த்தீங்கன்னா Android 13 தான் வரும். ஏதோ பெரிய பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோன் வேணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் MIUI 14 வித் Android 14 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க எப்பவுமே. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் ஹைப்பர் OS வருவான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நமக்கு ஹைப்பர் OS பற்றி நமக்கு இந்தியாவுக்கு எப்போ வரும் அந்த மாதிரி எந்த டீடைல்ஸ் கிடையாது. இப்போ நம்ம டெஸ்டிங்கில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஆனால் இந்த Redmi 13C நமக்கு பார்த்தீங்கன்னா MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 கொடுத்துருக்காங்க. இந்த MIUI இப்போ நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அதுக்கான வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு பேக்ல ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா இருக்கு. ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ஒரு மேக்ரோ கேமரா இது. ஃப்ரண்ட்ல நமக்கு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா 1080 30 fps வரைக்கும் எடுத்துக்க முடியும். நம்ம 720p நமக்கு 30 fps எடுத்துக்க முடியும். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் பாக்ஸில் உங்களுக்கு 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க குளோபலில். பட் இந்தியாவுக்கு எப்படி வரும்னு தெரியல. ஸோ இந்தியாவுக்கும் நமக்கு அதே மாதிரி 10 வாட்ஸ் சார்ஜர் கொடுக்குறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு 18 வாட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இந்த மொபைல் நமக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பெரிய பேட்டரி இது.
ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிவீல் வந்து இன்னும் பண்ண கிடையாது. டிசம்பர் 6ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் லான்ச் பண்ணுவாங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வேரியன்ட் இருக்குது, அதுக்கு என்னென்ன ப்ரைஸிங் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். முந்தின வருஷம் நமக்கு வந்து Redmi 12C இப்போ நமக்கு வந்து பேஸ் வேரியன்ட் நமக்கு 6500 கிட்ட வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக வச்சா கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8, 9 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு 10,000 ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா 4G டிவைஸ். இந்த மொபைல் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பட்ஜெட் வந்துட்டு ஒரு 7 to 8 அந்த ப்ரைஸ்க்கு இருந்தால் மட்டும் போதும், எனக்கு 4G இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் நான் வந்து நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், என்ன ப்ரைஸ் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.